ஒரு மலை கிராமத்தில் சுந்தர் என்ற குயவன் தனது அழகான மண் பானைகளுக்கும் இன்னும் அதிகமாக அவரது நியாயமான உணர்வுகளுக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. எல்லோரும் சுந்தரின் கடைக்கு பானைகளை வாங்க விரைந்தனர். நூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் காத்திருந்தனர். ஆனால் அவரிடம் 50 பானைகள் மட்டுமே இருந்தது. அவரது உதவியாளர், நாம் இன்று விலையை உயர்த்தி தந்தாலும் மக்கள் பானைகளை வாங்கி செல்வார்கள், நமக்கும் அதிகமான லாபம் கிடைக்கும் என்று கிசுகிசுத்தான். ஆனால் சுந்தர், இல்லை, இன்று மட்டுமல்ல, என்றென்றும் என் பானைகள் ஒரே மாதிரியானவை. நான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பானையை மட்டுமே வழக்கமான விலையில் விற்பேன் என்று கூறினார். சில மனிதர்கள் லாபத்தை மட்டும் பார்த்து பணக்காரர்கள் ஆகிறார்கள். ஆனால் நீங்களோ நேர்மையுடன் நடந்து கொள்கிறீர்கள் என்றான் உதவியாளர். சுந்தர் வெறுமனே சிரித்துக்கொண்டே, நான் அநியாயமாக நடந்து கொள்வதின் மூலம் வரும் செல்வம் என்றும் நிலைத்து நிற்காது. மேலும் அது நம்மை மற்றவர்களுக்கு முன்பு தாழ்மையானவர்களாக தான் காட்டும் என்று பதிலளித்தார். பின்னர் விழாவிற்கு வருகை தந்த ஒரு அமைச்சர் சுந்தரின் நியாயத்தை பற்றி கேள்விப்பட்டார். எங்களுக்கு உங்களை போன்றவர்கள் தேவை. எவ்வளவு அதிக அழுத்தம் வந்தாலும் நீங்கள் வீழ்ந்து போக மாட்டீர்கள் என்று அமைச்சர் கூறி சுந்தருக்கு அரசவையில் ஆலோசகராக ஒரு இடத்தை வழங்கினார். கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ண மாட்டார்கள்.